மழையின் சிறப்பு பற்றி வான் சிறப்பு எனும் அதிகாரத்தில் துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாய தூவும் மழை என வள்ளுவர் எழுதியுள்ளார். உண்பவர்க்கு உணவுப் பொருட்களை உண்டாக்கி கொடுப்பதும் மழை, உண்பவர்களுக்கு உணவாகவும் ஆவது மழை. நாம் வாழும் புவியில் 3/4 பாகம் தண்ணீர், கடல் நீர். கடல் நீரை சுவைத்து பார்த்திருக்கிறீர்களா? எப்படி இருந்தது? ஆற்றில் ஓடும் நீரிலிருந்து அது வேறுபட்டுள்ளதா? கடல் நீரை கொண்டு உங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளலாமா? பயிர்களை வளர்க்க கடல் நீரை பயன்படுத்த முடியுமா? உணவு சமைக்க முடியுமா? காட்டு விலங்குகள் கூட குடிநீரை தேடி நாட்டிற்குள் நுழைகின்றனவே. கோடை காலத்தில் மரங்கள் நீர் இல்லாமல் பட்டு போகின்றனவே. அனைத்து உயிரினங்களுக்கும் நல்ல நீர் தேவைப்படுகிறது. மழை பெய்தால்தான் அனைத்து உயிர்களும் வாழ இயலும். மழையை ஆவலோடு மக்கள் எதிர்பார்ப்பதையும் அறிவோம். மழை எவ்வாறு பெய்கிறது? கடலில் உள்ள நீர் சூரிய வெப்பத்தினால் ஆவியாகி விண்வெளிக்கு சென்று குளிர்ந்து மழையாக கொட்டுகிறது. இவ்வாறு பெற்ற நீர் சுத்தமானது என்பதால் அனைத்து உயிர்களும் பயனடைகின்றன. மீண்டும் இதேபோல காலநிலை மாற்றத்தினால் கடல் நீர் ஆவியாகி மழை கிடைக்கிறது. இதுவே நீரின் சுழற்சி என்று சொல்வோம். இவ்வாறு பெற்ற மழை நீரைத்தான் உணவுப் பொருட்களை தயாரிக்கவும், குடிப்பதற்கும் மற்றும் அனைத்து வேலைகளுக்கும் பயன்படுத்துகிறோம். ஆகவே மழை நீர்தான் மக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் உணவு தயாரிக்க, உண்பொருளாக, குடிக்க பயனளிக்கிறது. துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் துப்பாய தூவும் மழை.